ஒரிஜினலா ஒருத்தர் பெரிய சார் பில்லு வந்திருக்கல, பில்ல செக் பண்ணிட்டு பாருங்க. தேர்தலுக்காக கொண்டு வந்து சரக்கு வைக்கல. நாங்க சொல்லிட்டேன், தெரியாது சொல்லிட்டேன். நீங்க வந்து உங்க துறையில காட்டுங்க, யார்கிட்ட பாக்கணும் பேசுங்க, பேசிட்டு அப்புறமா நீங்க செய்யுங்க, உங்க கடமை செய்யுங்க. யார் வேண்டாம்னா எனது இது எல்லாமே வாக்காளர்களுக்கு கொடுக்கறதுக்கா? என்னங்க நடக்குது இங்க? அதிரடியாக ஆய்வு செய்த பறக்கும் படையினர். அப்படி ஒரு மறுபடி படிச்சதுல போய் உள்ள கடை எடுத்து போயிருவீங்களா? சார் எதுக்கு பில்ல இங்கே கட்டிட்டாங்க, இது எதுக்கு கொண்டு அங்கே கட்டுறோம்? பில்ல இங்கே கட்டி ஆன்லைன்ல அனுப்பி விடுங்க. என்ன சார் வம்பா இருக்குது? அனுப்பி விடுங்க, போட்டோ எடுத்து அனுப்பி விடுங்க. நீங்க வந்து எடுத்து போயிட்டு 2 வாரம் நீங்க கொடுத்துருங்க. பல லட்சம் மதிப்புள்ள சேலைகளை இப்போ எடுத்துட்டு போயிருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்துல திமுக நிர்வாகி தங்கமணி அப்படின்றவரு ஒரு பிரபல டெக்ஸ்டைல்ஸ் நடத்திட்டு இருக்காராம். சோ ஆர்டரின் பேர்ல பாத்தீங்கன்னா சேலைகள், வேட்டைகள் இதெல்லாம் வந்து குடோன்ல வாங்கி வச்சு அதை ஆன்லைன் மூலமாகவும் ஆஃப்லைன் மூலமாகவும் அவங்க வந்து வித்துட்டு இருக்காங்க. அண்ட் அப்படி இருக்கும்போது இது எல்லாமே வாக்காளர்களுக்கு கொடுக்கறதுக்காக இவங்க குடோன்ல இவ்வளவு சேலைகளை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் பறக்கும் படையினருக்கு வந்திருக்கு. அவங்களும் இமிடியேட்டா வந்து செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அங்க நிறைய சேலைகளும் இருந்திருக்கு. ஆனா அந்த சேலைகள் எல்லாத்துக்குமே எங்க கிட்ட ப்ராப்பரா பில் இருக்கு, எல்லாத்தையும் பாருங்க, விசாரிங்க, அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு போனா நாங்க எப்படிங்க வியாபாரம் பண்றது? இது எப்படிங்க நியாயமாகும் அப்படின்ற மாதிரி கடை உரிமையாளருக்கும் போலீசாருக்கும் பலத்த வாக்குவாதமும் போயிட்டு இருந்திருக்கு. பறக்கும் படை அதிகாரிகள் உடனடியா அந்த ஜவுளி கடை குடோனுக்கு போயிருக்காங்க. 5,70,70,000 ரூபாய் மதிப்புள்ள 2,800 சேலைகளை உடனடியா பறிமுதலும் பண்ணிருக்காங்க. பறக்கும் படை அதிகாரிகள் சொல்லும் போது எதுவா இருந்தாலும் முறையா தாசில்தார் அலுவலகம் வந்து அங்க பில்லு, ரசீது எல்லாத்தையும் காட்டி ப்ராப்பரா அங்கிருந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இந்த சம்பவம் பத்தி இப்ப போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளை உடனே தெரிஞ்சுக்க பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்பவே ஜாயின் பண்ணுங்க. இந்த செய்தியை வழங்கியோர் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஜிடி ஹாலிடேஸ், ஆலயா காட்டன் தோதீஸ் அண்ட் ஷர்ட்ஸ்.